மகாபாரத போர்ல தோக்கடிக்கவே முடியாத வீரன்னா அது கர்ணன் தான். ஏன்னா போர் நடக்கும் பொழுது அர்ஜுனன் விட்ட அம்பால கர்ணனுடைய ரதம் 10 அடி பின்னாடி போயிருக்கும். அதே சமயத்துல கர்ணன் விட்ட அம்பால அர்ஜுனனுடைய ரதம் 3 அடி பின்னாடி போயிருக்கும். அதுக்கு கிருஷ்ணர் சபாஷ் கர்ணான்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு உடனே அர்ஜுனன், நான் 10 அடி பின்னாடி நகர்த்தினதுக்கு நீங்க பாராட்டல, அவர் 3 அடி பின்னாடி நகர்த்தினதுக்கு நீங்க பாராட்டினீங்கன்னு அவர் கிருஷ்ணரை பார்த்து கேட்பாரு. அதுக்கு கிருஷ்ணர், உன்னுடைய ரதத்துல ஹனுமனுடைய கொடி இருக்கு, அது மட்டும் இல்லாம வாசுதேவ கிருஷ்ணனான நான் இருக்கேன், எங்களுடைய 2 பேரோட எடை தான் இந்த அகிலத்தோட எடை, அப்படி இருந்தும் 3 அடி பின்னாடி நகர்த்தின கர்ணன் தான் சிறந்த வீரன் சொல்லியிருப்பாரு. கர்ணன் வாங்கின 3 சாபத்தினால மட்டும்தான் கர்ணன் இறந்து போயிருப்பாரு. அவர் பண்ண புண்ணியத்தினால கடைசி வரைக்குமே கர்ணனுடைய உயிர் பிரியாமலே இருக்கும். இறக்கும் தருவாயில கர்ணனுடைய அனைத்து புண்ணியங்களையுமே தானமா கேட்பாரு கிருஷ்ணர். சிறிதளவு கூட யோசிக்காம தன்னுடைய மொத்த புண்ணியத்தையுமே கொடுத்துட்டு இறந்து போயிருப்பாரு கர்ணர். இப்ப நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அவர் உண்மையான வீரனா இல்லையான்னு. உங்களுக்கு கர்ணன் பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நன்றி.